Exercise 1.3ல 5th sum பார்க்க போறோம். Verify the identity property for addition and multiplication for the rational numbers இது கொடுத்திருக்காங்க. இப்போ பாருங்க, identity property அப்படின்னா என்ன? addition அப்படின்னா 0, multiplication அப்படின்னா என்ன வரும்? 1. அதாவது நம்ம அந்த 0 கூட பண்ணும்போது சேமா நம்ம அதே தான் வரணும். சேமா அந்த என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே வந்ததுன்னா அது வந்து ஐடென்டி ப்ராப்பர்ட்டின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்க, நான் அடிஷனுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. 0 ஏன்னா ஏன் 0 போட்டிருக்கோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐடென்டி ப்ராப்பர்ட்டிங்கனால 0, இது வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. அப்போ 0 + a = a + 0ன்னு எழுதிக்கலாமா? இப்போ இதை வச்சு செக் பண்ணி பாருங்க. இதுக்கு a செக் பண்ணுங்க. 0 + 15/19 = a இந்த 15/19. இப்போ இங்கே வந்து 15/19 + 0. அப்போ பாருங்க, இது 0 கூட என்ன ஆட் பண்ணாலும் அதே தான் வரும். அப்போ 15/19 இங்கே 15. அப்போ எல்லாமே ஈக்குவலாக சேமாக அதே இது வந்துச்சா? இப்போ அதே மாதிரி நீங்கள் எதுக்கு செக் பண்ணி பாருங்க அப்படின்னா நம்ம பிக்கு செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ பாருங்க, 15/19 15/19 15/19 வந்துச்சா? இப்போ பி வச்சு செக் பண்ணுங்க. 0 + b = b + 0. இப்போ 0 + b வந்து என்னது? -18/25 = b -18/25. இது வந்து -18/25 + 0. 0 கூட நம்ம என்ன பண்ணாலும் அதான் வரும். 0 கூட 1 ஆட் பண்ணாலும் 1 + 0னாலும் 1 தான், 0 + 1னாலும் 1 தான். அதே கான்செப்ட் தான் இங்கே. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா -18/25. அப்போ இது சேம். இப்போ எல்லாமே சேமாக வந்துச்சா? அப்போ இது வந்து வெரிஃபை ஆயிடுச்சா? அப்போ எழுதும்போது எப்படி எழுதுனா, ஐடென்டி ப்ராப்பர்ட்டி இஸ் வெரிஃபைட் ஃபார் கிவன் ரேஷனல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன். அல்லது நீங்கள் இப்போ எழுதலைன்னா இங்கே ப்ரூவ்ட் எல்ஹெச்எஸ் இது வந்து வெரிஃபைடு, ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைடுன்னு கூட ஷார்ட்டாக எழுதிட்டு ஃபைனலாக நீங்கள் எழுதும்போது கூட எப்படி எழுதிக்கலாம்? ஐடென்டி ப்ராப்பர்ட்டி இஸ் வெரிஃபைட் ஃபார் கிவன் ரேஷனல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் கூட போட்டுக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு பார்க்க போகிறோம். மல்டிப்ளிகேஷன் பாருங்க, இப்போ அதே மாதிரி தான். அடிஷனுக்கு என்ன பார்த்தோம்? 0 அப்படி போட்டோம். இது வந்து 1. அப்போ 1 × a a தான், a × 1 a தான். இப்போ ப்ரூவ் பண்ணி பார்க்கலாமா? ஏக்கு வந்து 15/19 கொடுத்துருந்தேன்னா, ஸோ 1 × 15/19 = a 15/19 தானே வரும். அதே மாதிரி அங்கேருந்து இங்கே மல்டிப்ளை பண்ணாலும் 15/19. அப்போ 1 × 15/19 என்ன வரும்? 15/19 15/19 15/19 × 1 என்னது? 15/19. இப்போ அடுத்தது வந்து நம்ம எதுக்கு செய்யணும்? பிக்கு செய்யலாமா? பி வந்து என்னது? -18/25. அந்த இதுக்கு நம்ம பண்ணி வெரிஃபை ஆகுதான்னு பார்த்துக்கலாமா? மல்டிப்ளிகேஷன் பாருங்க, b வந்து -18/25. அப்போ 1 × b = b × 1 என்னது? b தான். பியோட வேல்யூ என்னது? -18/25. அப்போ இங்கேயும் -18/25, இங்கேயும் என்னது? -18/25 × 1 போட்டுக்கலாமா? இப்போ உள்ள கொடுத்து பண்ண என்ன வரும்? -18/25. இது அப்படி சேமாக வரும். இங்கேயும் என்ன தான் வரும்? பண்ணி மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு சேமாக -18/25 தான் வரும். அப்போ எப்படி எழுதுவீங்க? ஐடென்டி ப்ராப்பர்ட்டி இஸ் வெரிஃபைட் ஃபார் கிவன் ரேஷனல் நம்பர்ஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சம்மை வந்து முடிச்சுக்கலாம். இவ்வளோதான் அந்த சம். நெக்ஸ்ட்டு 6th சம் பார்க்கலாம். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ்.